மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டி கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவானைக்காவலில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் 1008 சகஸ்ரநாம லட்சார்ச்சனை நடைபெற்றது. ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அருள்மிகு சட்டைநாதர் கோயிலில் சுக்கிரவார பூஜை நடைபெற்றது. மக்களின் முதல்வர் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி ஏராளமானோர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் வேப்பஞ்சேரியில் உள்ள வீரபத்ர மகா காளியம்மன் கோயிலில் ஸ்ரீ சக்தி மகா யாகம் நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பாளையங்கோட்டை அருகே உள்ள உத்தம பாண்டிபுரத்தில் கோ பூஜை நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் பங்கேற்று வழிபட்டனர். புளியங்குடி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் சாந்தநாதபுரத்தில் உள்ள தண்டபாணி கோயிலில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.